இப்போ என் தம்பி ஒரு கடைசியாக ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல விஜய், இந்த படத்தை அவர் வெளியிடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு அப்போ பொறுத்திருந்து நம்ம மறுபடியும் சந்திச்சு பேசுவோமே. அவர் இது வராத போதே அவரை பெரும்பாடுபடுத்தினாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அவருக்கு கூட நான் ஒருத்தர் சண்டை போட்டே இருப்பேன் அவருக்காக. இல்லை, இப்போ இந்த மோசமான நிலைமை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதிமுக ஆட்சியில் இந்த அளவு மோசமாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உறுதியாக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதோ எடப்பாடி இருக்கும்போதோ அவங்க இதெல்லாம் இந்த இது இருக்காது. வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு கண்ணா பண்ணான்னு கொச்சையா விமர்சனம் பண்ணுறது இருக்காது. ஊடகங்களெல்லாம் தன்மையப்படுத்திக்கிட்டு எந்த செய்தியும் வரவிடாமல் அந்த இதெல்லாம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரெலாம் இப்படிலாம் எல்லா யூடியூபர்ஸை வச்சுக்கிட்டு போகிற வரவன்லாம் கொச்சையா குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் இருந்ததா நீங்கள் பார்க்காததா? இல்லை பையன் எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகளில் அந்த மாதிரிலாம் இருந்ததான்னு சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம். அவங்கவுங்க வெளியிட்டாங்க, அவங்க பாட்டு படத்தை திரையிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மொத்தமாக எல்லா படத்தையும் அவங்களே வாங்கி வெளியிடுறதுல அப்படி நடக்கலை. திரைத்துறை இதை இவங்க இந்த ஆட்சியில் தான் செய்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இதே தான் நடந்தது. அது இவங்க வந்தால் இதை செய்வாங்கன்னு தெரிஞ்சு தான் இவர்கள் எல்லாம் அதை ஆதரித்து நின்னாங்க. இப்போ அதை அனுபவிக்கிறாங்க. அதில் இந்த திரைத்துறையின் மட்டும் இல்லை, பெரும்பாலான வியாபாரங்கள் நில வணிகமாகட்டும், ரியல் எஸ்டேட், அதான் அது நில வணிகம், இந்த போதை செய்ய தொடங்கிட்டாங்க. இப்போ அது உங்களுக்கு தெரியாது. அதனால எது ஒன்றையுமே மிச்சம் வைக்கல. தமிழக ஆளும் கட்சியை சொல்றீங்க. ஆமாம். அப்போ அப்படிங்கும்போது இந்த திரைத்துறையை மட்டும்தான் இவங்க செய்கிறாங்கன்னு இல்லை தெரியுது. அதிமுக ஆளும்போது இவ்வளவு இப்படிலாம் இல்லை. இந்த கொடுங்கோன்மை போக்கு, இந்த மோனாப்பொலி, இந்த சர்வாதிகார போக்கு இல்லை. எந்த படமாக இருந்தாலும் அவங்க வாங்கி வெளியிடாத படங்களை வலையொலிக்காரர்களை வச்சு அது குப்பை, அது ஒரு படமாக உங்களுக்கு தெரியும் எப்படி எத்தனை படங்கள் பழியாச்சுன்னு. அவங்க வாங்கினா அவங்க படங்கள் வெளியாகி மிச்சம் திரையரங்கு இருந்தால் தருவாங்க, இல்லைன்னா இல்லை. அப்படிங்கும்போது அது 4000 கோடி இண்டஸ்ட்ரி டர்ன் ஓவர்ன்றாங்க அந்த சுழற்சி ஆண்டுதோறும். அதை ஒரு குடும்பம் அரசியல் மேலாதிக்கத்தின் சார்பாக கட்டுப்படுத்துவது என்பதும் அந்த குற்றச்சாட்டும் ரொம்ப தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? அப்போ திரைத்துறை ஏன் அமைதி காக்கிறது? வழி என்ன இருக்கு? இப்போ நான் பேசுகிறேன், இதே ஒரு திரைப்படத்தில் இருக்கிற இப்போ நடித்து கொண்டிருக்கிற ஒரு தம்பி, ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ பேசுனா அவர் படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எடுத்தால் வெளியிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ என் தம்பி ஒரு கடைசியாக ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல விஜய், இந்த படத்தை அவர் வெளியிடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு அப்போ பொறுத்திருந்து நம்ம மறுபடியும் சந்திச்சு பேசுவோமே. அவர் இது வராத போதே அவரை பெரும்பாடுபடுத்தினாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அவருக்கு கூட நான் ஒருத்தர் சண்டை போட்டே இருப்பேன் அவருக்காக. இல்லை, இப்போ இந்த மோசமான நிலைமை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதிமுக ஆட்சியில் இந்த அளவு மோசமாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உறுதியாக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதோ எடப்பாடி இருக்கும்போதோ அவங்க இதெல்லாம் இந்த இது இருக்காது. வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு கண்ணா பண்ணான்னு கொச்சையா விமர்சனம் பண்ணுறது இருக்காது. ஊடகங்களெல்லாம் தன்மையப்படுத்திக்கிட்டு எந்த செய்தியும் வரவிடாமல் அந்த இதெல்லாம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரெலாம் இப்படிலாம் எல்லா யூடியூபர்ஸை வச்சுக்கிட்டு போகிற வரவன்லாம் கொச்சையா குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் இருந்ததா? நீங்கள் பார்க்காததா? இல்லை பையன் எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகளில் அந்த மாதிரிலாம் இருந்ததான்னு சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம். அவங்கவுங்க வெளியிட்டாங்க, அவங்க பாட்டு படத்தை திரையிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மொத்தமாக எல்லா படத்தையும் அவங்களே வாங்கி வெளியிடுறதுல அப்படி நடக்கலை.